Hello learners, welcome back to Royal Academy. So இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் லெட். ஸோ இந்த லெட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சென்டென்ஸ் மேக் பண்ணக்குள்ள மிஸ்டேக்ஸ் விடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இந்த லெட்டை நம்ம என்னென்ன சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம், அப்படி இந்த லெட்டை யூஸ் பண்ணக்குள்ள என்ன மிஸ்டேக் நம்ம விடுறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் என்ன விடுறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் லெட்டை யூஸ் பண்ணக்குள்ள உங்களால் மிஸ்டேக் விடாமல் பேசக்கூடியதாக இருக்கும், சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரைட்? லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு விடு அல்லது டும். ஸோ இப்படியான மீனிங்கில் தமிழில் வரக்கூடிய சென்டென்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா இருந்தால் அவன் போகட்டும், அவன் போகட்டும். அட் த சேம் டைம் வந்துட்டு அவனை போக விடு, அவனை போக விடு. ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ இதில் யூசேஜ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நான் நோட் பண்ணிங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் பெர்மிஷன். ஸோ வி ஆர் ஆஸ்கிங் பெர்மிஷன், ரைட்? ஸோ அதான் வந்துட்டு நம்ம லெட் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சஜஷனுக்காக வேண்டி. சஜஷனில் வந்துட்டு இந்த சென்டென்ஸை எடுத்தாலே உங்களுக்கு விளங்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன, அவன் போகட்டும், அவன் போகட்டும். இது வந்துட்டு ஒரு சஜஷன். ஓகே, அவன் போகட்டும். இது வந்துட்டு ஒரு சஜஷன். அது பெர்மிஷன் என்ன, அவனை போக விடு, அவனை போக விடு. ஸோ இப்படி வரும். இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா இருந்தால் லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோன்னு சொல்லணும், நாம் போகணும்னு சொல்லுவோம் தானே. ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு என்னென்னா அது ஒரு வந்துட்டு சஜஷன் போல். ஓகே, லெட்ஸ் கோ. அது பெர்மிஷன் வந்துட்டு லெட் மீ கோ, என்ன போக விடு, லெட் மீ கோ, என்ன போக விடு, என்ன போக விடுன்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தால் லெட் வந்துட்டு நம்ம விடுன்ற மீனிங் நீங்கள் எடுப்பீங்களாக இருந்தால் அது வந்துட்டு ஒரு பெர்மிஷனை போல இருக்கும். அது சேம் டைம் வந்துட்டு டும்முங்கிற மீனிங்கில் வருமா இருந்தால் போகட்டும், வரட்டும், எடுக்கட்டும் சொல்லி அப்படி எடுப்பீங்களாக இருந்தால் அது வந்துட்டு ஒரு சஜஷனில் வரும், சரியா? ஸோ ரெண்டு விதமான யூசேஜ் கொண்டு வந்துட்டு பெர்மிஷன் கேட்குறது, பெர்மிஷன் போல் பேசுகிறது, அது சேம் டைம் வந்துட்டு ஒரு சஜஷனாக சொல்கிறது, ரைட்? ஸோ இது வந்துட்டு பெருசாக நீங்கள் மண்டே பட் குழப்பிக்க தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம என்னென்ன சிச்சுவேஷனில் நம்ம லெட் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தாலே போது நீங்கள் ஈஸியாக சென்டென்சஸ் வந்துட்டு மேக் பண்ணலாம். அது சேம் டைம் வந்துட்டு அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போது லெட். லெட்டு நமக்கு தெரியும் மீனிங் வந்துட்டு விடுங்கிற மீனிங்கில் வரும், சரியா? விடு அல்லது டும்முங்கிற அந்த மீனிங்கில் வந்து முடியும், சரியா? லெட். அடுத்து வந்துட்டு ப்ரொனவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரொனவுனை வந்துட்டு ஐயு வித் ஹி ஷீட் அப்படி இல்லை. இது வந்துட்டு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனை வந்துட்டு ஐக்கு வந்துட்டு மீ, யூக்கு வந்துட்டு யூ, பிக்கு வந்துட்டு அஸ் அப்படி வருது, ரைட்? ஸோ அப்படியான சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. அடுத்தது வந்துட்டு என்னடா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். பேஸ் ஃபார்ம்டா ஒரு வேர்ப் எடுத்தீங்களா, அந்த வேர்ப் நமக்கு தெரியும் ஒரு ஆக்ஷனை குறிக்கக்கூடிய விஷயம், சரியா? ஸோ அந்த ஆக்ஷனை குறிக்கக்கூடிய வேர்டை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம போட வேண்டி வரும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா இருந்தால் கோ, ஈட், ஸ்லீப், ட்ரிங்க், ஸ்விம் அப்படி வர்றது, ரைட்? ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண மாதிரி இருந்தால் ஈஸியாக அந்த 3 ஸ்டெப் தெரிஞ்சிருந்தாலே போது நீங்கள் அன்லிமிட்டட் சென்டென்சஸ் வந்துட்டு உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ அடுத்து வந்துட்டு என்னென்னா அது நெகட்டிவ் ஃபார்ம். லெட்டர் வந்து நெகட்டிவ் ஃபார்ம். அதை நான் வந்துட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு எக்ஸாம் சென்டென்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும் என்ன, லெட்டரோட சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வரும், அது வந்துட்டு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரும், ரைட்? ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம இங்கே என்ன வந்திருக்கு, அவன் போகட்டும். ஸோ அவன் போகட்டும். அப்போ ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட வேண்டிய வந்துட்டு என்னென்னா லெட் இந்த இடத்துல, ரைட்? ஸோ லெட் என்ன, டும் அல்லது விடுன்னு சொல்லி வருது லெட். அப்படின்னா அவன் யாரை மென்ஷன் பண்ணிக்காங்க இங்கே, அவனை தானே. ஸோ அவனுங்கக்குள்ள என்ன, ஹீட வந்துட்டு சப்ஜெக்டிவ் ஃபார்ம் என்னது, சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வந்துட்டு ஹீம், ரைட்? இப்போ இதில் மீனிங் என்ன சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் அவன் போகட்டும், அவன் டும்முன்னு வரும். இந்த டும் வருவதாக இருந்தால் டும்முன்னு வரும், சரியா? அவன் டும் இல்லாட்டி இங்கே மீனிங் வரணும் இந்த இடத்துல ஒரு வேர்ப் வந்தால் தான் அது கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அவனை விடு, அவனை விடு, அவனை விடு அப்படி மீனிங்கில் வரும். என்னத்துக்கு விடு, அதான் இங்கே இருக்கு வேர்ப். என்னது இங்கே போக அல்லது போன்னு சொல்லி வர்றது. ஸோ போகிறதுக்கு என்ன, கோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் மீனிங் நமக்கு கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், லெட் ஹிம் கோ, லெட் ஹிம் கோ, அவனை போக விடு, அவனை போக விடு, இல்லாட்டி அவன் போகட்டும், லெட் ஹிம் கோ, லெட் ஹிம் கோ, லெட் ஹிம் கோ அப்படி சொல்லணும் நம்ம. ஸோ அவன் வந்துட்டு போகட்டும், இல்லாட்டி அவனை போக விடுன மீனிங்கில் வரும். ஸோ இப்போ ஈஸியாக இருக்கு பாருங்கள் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு என்ன, அவள் சாப்பிடட்டும், இல்லாட்டி அவளை சாப்பிட விடு. அவள்கிட்ட வந்துட்டு நமக்கு தெரியும் வந்துட்டு என்னது, ஷீண்டு வரும். ஷீயை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ப்ரொனவுன் தானே. ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஹேர்ண்ட் எடுக்கணும். ஸோ முன்னுக்கு நமக்கு தெரியும் என்ன பண்ணணும், லெட் போடணும், ரைட்? இப்போ பாருங்கள், லெட் அவளை விடு, அவளை விடு. என்னத்துக்கு விடு, சாப்பிட விடு. லெட் ஹர் ஈட், லெட் ஹர் ஈட், அவளை சாப்பிட விடு, ரைட்? ஸோ இங்கே பாருங்க, இன்னொன்று இருக்கு என்னடா, என்னை தூங்க விடு, என்னை தூங்க விடு. ஸோ ஐக்கு நமக்கு தெரியும் என்னது, மீ வரும், ரைட்? ஸோ இந்த இடத்துல மீ வரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் லெட் முன்னுக்கு வரணும். ஸோ லெட் மீ, தூங்குறதுக்கு என்ன சொல்கிறேன், ஸ்லீப், லெட் மீ ஸ்லீப், லெட் மீ ஸ்லீப், என்ன
தூங்க விடு. ஸோ இப்படி நம்ம நிறைய சென்டென்சஸ் வந்துட்டு ஈஸியாகவே மேக் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளங்கிருக்கும் எப்படி நம்ம லெட்டை யூஸ் பண்ண சொல்லி. லெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட், ரெண்டாவது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், மூணாவது வந்துட்டு வேர்ப் வரும், ரைட்? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லி. லெட் ஹிம் கோ, லெட் ஹிம் கோ, அவனை போக விடு, அவனை போக விடு. இப்போ இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணணுமாக இருந்தால் அவனை சாப்பிட விடு, லெட் ஹிம் ஈட், லெட் ஹிம் ஈட். அவனை தூங்க விடு, லெட் ஹிம் ஸ்லீப், லெட் ஹிம் ஸ்லீப். அவனை படிக்க விடு, லெட் ஹிம் ஸ்டடி, லெட் ஹிம் ஸ்டடி. அவனை ஓட விடு, லெட் ஹிம் ரன், லெட் ஹிம் ரன். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு விளங்கியிருக்கும் எது இம்பார்ட்டன்ட் சொல்லி. இங்கே இந்த ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணணுமா இருந்தால் யூ ஹாவ் டு மெமரைஸ் more verbs, right? So you have to memorize more verbs. ஸோ உங்களுக்கு வேர்ப்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் வந்துட்டு ஸோ அந்த வேர்ப் தெரிஞ்சிருந்தால் மாத்திரம் தான் உங்களால் நிறைய சென்டென்சஸ் வந்துட்டு மேக் பண்ணக்கூடியதாக இருக்குது. இல்லாட்டி வந்துட்டு என்ன செய்யுமா இருந்தால் நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவன் வந்துட்டு அவனை தூங்க விடுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அந்த தூங்க விடுங்க அந்த தூங்குறங்கிறதுக்கு அந்த வேர்ப் தெரியாட்டி அந்த இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு லெட் தெரியும், லெட் ஹிம். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும். தூங்க விடுங்கிறதுக்கு இந்த வேர்ப் ஸ்லீப்புங்கிற வேர்ப் தெரியாட்டி அந்த இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகிடுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருமா, இந்த வேர்ப்ஸை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ண வேணும், மனப்படம் பண்ண தான் வேணும், சரியா? ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணி அதை மெமரைஸ் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா மாத்திரம் தான் நீங்கள் நிறைய சென்டென்சஸ் வந்துட்டு மேக் பண்ண இயலும். ஸோ இந்த இடத்துல பார்த்தாலும் விளங்கும் உங்களுக்கு லெட் ஹர் ஈட், லெட் ஹர் ஸ்லீப், லெட் ஹர் ஈட், லெட் ஹர் ஸ்விம், லெட் ஹர் ஸ்டடி, லெட் ஹர் ஸ்வீப், லெட் ஹர் ஜம்ப். இப்படி நிறைய சென்டென்சஸ் வந்துட்டு நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு லெட் மீ கோ, லெட் மீ ஈட், லெட் மீ ஸ்லீப், இப்போ என்ன தூங்க விடு, என்ன படிக்க விடு, என்ன சாப்பிட விடு, என்ன ஓட விடு, இப்படி நிறைய சென்டென்சஸ் வந்துட்டு நீங்கள் மேக் பண்ணலாம். இந்த வேர்ப்ஸ் தெரிஞ்சிருந்தால் மாத்திரம். இப்போ இன்னொன்றைக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் டோன்ட் லெட். அப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்னா என்ன தூங்க விடு, அவனை சாப்பிட விடு, ரைட்? இப்படி சொல்லுவோம் தானே. ஸோ அதுக்கு நாம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அவனை தூங்க விடாத, அவனை சாப்பிட விடாத, அவனை படிக்க விடாத. ஸோ இப்படி நம்ம சொல்லுவோம் தானே. ஸோ இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு என்னென்னா டோன்ட் லெட். ஸோ இந்த லெட்டுக்கு முதல் டோன்ட் போட்டிங்களாக இருந்தால் அது வந்துட்டு நெகட்டிவ் ஃபார்முக்கு போய் தரும். ஸோ டோன்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன, டூ நாட். இதுன்னு தெரிஞ்சிருக்கணும், டூ நாட். ஸோ இந்த டூ நாட் தான் வந்துட்டு டோண்டாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ கண்ட்ராக்டட் ஃபார்ம் வந்துட்டு நம்ம சொல்லும்போது ஸோ டோன்ட் லெட் ஹிம் ஸ்லீப், அவனை தூங்க விடாத. டோன்ட் லெட் ஹிம் ஸ்லீப் இன் த கிளாஸ் ரூம், அவனை கிளாஸ் ரூமில் தூங்க விடாத. டோன்ட் லெட் ஹிம் ஸ்லீப் பிஃபோர் ஸ்டடியிங், படிக்கிறதுக்கு முதல் அவனை தூங்க விடாத. டோன்ட் லெட் ஹிம் ஈட் பிஃபோர் ஸ்லீப்பிங், படுக்கிறதுக்கு முதல் அவனை சாப்பிட விடாத. ஸோ இப்படியான சென்டென்சஸ் வந்து நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் தானே, என்ன சிச்சுவேஷனில் யூஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு விளங்கிட்டு பெர்மிஷன் இல்லை சஜஷன் சொல்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இந்த எக்ஸாம்லேயே உங்களுக்கு விளங்கிட்டு என்னென்ன சிச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ண சொல்லி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டோன்ட் போடணுமா இருந்தால் நெகட்டிவ் ஃபார்முக்கு போயிடும். அவனை தூங்க விடாத, ஓட விடாத, படிக்க விடாத, இப்படி நீங்கள் சொல்கிறது. இல்லை அவன் சாப்பிடட்டும், தூங்கட்டும், படிக்கட்டும், என்ன படிக்க விடு, என்ன தூங்க விடு, அப்படி நீங்கள் சொல்வீங்க தானே. அப்போ இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம் வந்துட்டு ஜஸ்ட் லெட் மீ கோ, லெட் மீ ஸ்லீப், லெட் மீ ட்ரிங்க், லெட் மீ ஈட், இப்படி நீங்கள் ஈஸியாக நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், ரைட்? இன்னொன்றைக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஒரு நேமை மென்ஷன் பண்ணி சொல்கிறது. ஸோ அது என்ன நேமை மென்ஷன் பண்ணி சொல்கிறது பார்த்தீங்களா இருந்தால் அந்த ப்ரொனவுனுக்கு பதிலாக இந்த இடத்துல இருக்கிற ப்ரொனவுனுக்கு பதிலாக ஒரு நவுனை போட்டே நம்ம சொல்லலாம், ரைட்? ஸோ நவுன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஒரு ஆள் நேம். ஸோ இப்போ பாருங்கள், அவனுங்கிறது பதிலாக குமார போக விடு, குமார போக விடு. இந்த இடத்துல பாருங்கள் நம்ம என்ன எழுதிக்கும், அவன் போகட்டும், ரைட்? அவன் போகட்டும், குமார் போகட்டும், அப்படி நம்ம எழுத போகிறோம். இப்போ அவனுக்கு பதிலாக குமாரை போட போகிறோம் அந்த இடத்துல, குமார், ரைட்? குமார் போகட்டும், குமார் போகட்டும். எப்படி எழுதுகிறேன், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லெட் வந்துட்டு அப்படி வரும், ஃபஸ்ட்டு வாரம் லெட் வந்துட்டு அப்படி வரும், லெட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல அந்த நேம் மாற போகுது. அவனுக்கு பதிலாக அவன் யார் இந்த இடத்துல குமார், லெட் குமார் என்னது கோ, குமார் கோ. பாருங்க, லெட் சுனிதா ஸ்டடி, ரைட்? லெட் சுனிதா ஸ்டடி. இந்த இடத்துல ஈஸியாக பாருங்க, லெட் சுனிதா ஸ்டடி, சுனிதா படிக்க விடு, லெட் சுனிதா ஸ்டடி. இல்லாட்டி இங்கே பாருங்க, லெட் யுவர் சிஸ்டர் ஸ்லீப். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்களோட பிள்ளையெல்லாம் வந்துட்டு கரத்தை பார்த்தி கொண்டு சத்தம் போட்டு கொண்டுருக்காங்க, ரைட்? ஸோ நாய்ஸ் மேக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சொல்வீங்க, உங்களோட தங்கச்சி படுக்குது, இல்லாட்டி உங்களோட அக்கா படுக்குது, தூங்குறாங்க, ஸோ அவங்கள தூங்க விடு. லெட் யுவர் சிஸ்டர் ஸ்லீப்,
லெட் யுவர் சிஸ்டர் ஸ்லீப். அவங்கள தூங்க விடு, உங்கள் அக்காவை தூங்க விடு, உங்களோட சகோதரியை தூங்க விடு. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்துக்கிட்டு நீங்கள் இப்படியான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேமை போட்டு நீங்கள் டிரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுவும் வந்துட்டு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இருக்கிற மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு, வாட் இஸ் த மிஸ்டேக் தட் யூ கேன் மேக் when you make sentences using let, right? ஸோ என்ன மிஸ்டேக் நீங்கள் வீடியோ யூஸ்ல பார்த்தீங்களா இருந்தால், அவன் போகட்டும் தானே. ஸோ இதை எடுக்க நான் பாருங்கள். லெட் him go, let him go. இதை நீங்கள் இப்படி எழுதுவீங்க. சில டைம் வந்துட்டு சொல்லுவாங்க எப்படின்னா, let him to go, let him to go, ரைட்? எங்களை விடு, அவனை விடு, அவனை போகிறதுக்குங்கிறதுக்காக வேண்டி டூக்கு பக்கத்தில் கோ போடுவாங்க, ரைட்? ஸோ இப்போ பாருங்க இன்னொன்று விளங்கும். லெட் அஸ் டு க்ளீன், ரைட்? எங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு விடு, எங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு விடு, எங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு விடு, இல்லாட்டியே நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் சொல்லி அப்படி சொல்லலாம் தானே. ஸோ இதுக்கும் வந்துட்டு இந்த டூ போடுவாங்க. டூ வந்துட்டு என்னத்துக்குண்டா, இதில் வந்துட்டு யூஸே இல்லாமலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? அந்த டூ அவசியமே இல்லை. இந்த உங்களுக்கு பார்த்த வேலை இந்த ஸ்ட்ரக்சரில் டூக்குரிய அவசியமே இல்லை, ஆனால் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய மிஸ்டேக்னு சொல்கிறோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது உங்களோட சென்டென்ஸ் மேக்கிங்கில், ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும் என்னென்ன எதுக்காக நம்ம லெட் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம், அது ஸ்ட்ரக்சர் என்ன, டோன்ட் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், அடுத்த மிஸ்டேக்ஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவிட்டி வந்து தரேன். ஸோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ ஐ கேன் சி வெதர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நாட். ஸோ இப்போ பார்க்கலாம் நாங்கள். ஸோ அவனை நன்றாக படிக்க விடு, அவனை தூங்க விடாது. ஸோ இந்த சென்டென்ஸை வந்துட்டு நீங்கள் எப்படி இங்கிலீஷில் எழுதுவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட்? ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்ப பிரயோசனமாக இருந்துச்சு நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து சந்திக்கின்றேன். நன்றி. தென் பாய் ஃப்ரம் ராயல் அகாடமி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.